ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிமகள் க்ரியேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழேருந்து மேலே விட்டு திருப்பி மேலேருந்து கீழே விட்டுட்டு 2 டைம்ஸ் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து உங்களுடைய த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி உங்களுடைய நீடில் வந்து கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. உங்களுடைய சரி போட்டிருக்கீங்களா அவுட்லைனு, அது கிட்ட வந்து எட்ஜில் வந்து நீங்கள் உங்கள் நீடில் வந்து மேலே எடுங்க. அது வழியாக மேலே எடுத்தீங்க, உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸாக காட்டுற பாருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பீடாக இருந்தாலும் டியூப் பீடாக இருந்தாலும் உங்களுக்கு எது விருப்பப்படுறீங்களோ அந்த பீடில் இப்போ நான் உங்களுக்கு போட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. நான் வந்து சுகர் பீடு வந்து ஒரு சில பீடு வந்து உள்ளே இன்சர்ட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே போட்டுக்கோங்க. அதுமாதிரி போட்டு நல்லா டைட்டாக, அதாவது ரொம்ப டைட்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸ் இருக்கணும். நீங்கள் வந்து கையில் ஆட்டி போட்டிங்கன்னா உங்கள் ஹேங்கிங்ஸ் வந்து ஷேக் ஆகணும். அந்த ஷேக் ஆகிறதுல அந்த ஹேங்கிங் வந்து அழகாக வந்து ஆடிட்டு நிற்கும். அந்த மாதிரி ஆடுற ஸ்டேஜில் தான் நீங்கள் விடணும். ரொம்ப லூஸாக விட்டாலும் தொலைன்னு இருக்கும், சீக்கிரம் பிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் மீடியமான இதில் பார்த்துட்டு நீங்கள் கோக்கணும். பாருங்கள், நல்லா உள்ளே விட்டு எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே விட்டு உள்பக்கமாக உங்களுடைய நீடில் வந்து வெளியே எடுத்துடணும். நீங்கள் ஒவ்வொரு ஹேங்கிங்க்கும் வந்து லாக் மாதிரி ஒரு டபுள் இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் போடும்போது ஃபஸ்ட்டில் ஹேங்கிங் வந்து டைட் ஆகாது. நீங்கள் எந்த இதில் போடுறீங்களோ அதே டைட்னஸ்லேயே அதே லெவல்லே வந்து உங்களுக்கு ஹேங்கிங் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லூஸ் கொடுக்குறீங்க, அந்தளவுக்கு உங்கள் ஹேங்கிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப லூஸ் கொடுத்தீங்கனாலும் சீக்கிரம் வந்து பிஞ்சிக்கும். ஸோ மீடியமானது. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுற இந்த ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் தான் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் போட்ட ஹேங்கிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹேங்கிங் வந்து லாஸ்ட்டில் முடியும் போது ஃபஸ்ட்டு நான் ஒரு லாக் பண்ணிட்டேன். தென் இன்னும் செக்யூராக இருக்கணும், அதே லாக் கரெக்டாக தான் இருக்கும், இதனால் இன்னும் செக்யூராக இருக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு லாக் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இதுதான் ஹேங்கிங்ஸு. எவ்வளோ அழகாக வந்து கீழே வந்து ஆடிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதேமாரி தான் ஆகணும். ஒன் செகண்ட் உங்களுக்கு வந்து ரிப்பீட் நான் வந்து 2 ஹேண்டுக்குமே வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியாக்கா. நீடில் வந்து ஃபஸ்ட்டு அந்த காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த ஓட்டை வந்து மெலிசாக இருக்கிறது, அதாவது ஜந்தூசி கோக்கிறதுக்கு நீடில் இருக்கும். அந்த நீடில் வந்து நீங்கள் உங்கள் ஹேங்கிங் கோக்கிறதுக்காக சுகர் பீடுலாம் யூஸ் பண்ணணுன்னா அதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பீடு எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகாமல் உள்ளே போகும். சப்போஸ் உங்களுக்கு போகலன்னா அதை வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு செட் ஆகலைன்னா கண்டிப்பாக அதை வந்து ஆரி ஒர்க்லாம் போடலாம், அதில் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய அந்த ஹேங்கிங் அந்த நீடிலோடைய காது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பீடுடைய அந்த ஹோல் வந்து சின்னதாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அது உள்ளே போகல. ஸோ அதனால் பேனிக் ஆகாமல் கொஞ்சம் மெதுவாக வந்து அதை போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இதில் அடியில் வந்து உங்களுக்கு வந்து ஹோல் கிடையாது. இதில் ஹேங்கிங் பீடில் பார்த்திங்கன்னா மேலே தனியாக ஹோல் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து கீழே வந்து பீட் கோக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 பீட் தான் நான் வந்து இதில் கோர்த்துருக்கேன். 5 பீட் ஃபஸ்ட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேங்கிங் இதுக்குள்ளே பீடு அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறோம், அதாவது உள்ளே தள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பீடை மட்டும் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அந்த 4 பீடாக இருந்தாலும் 5 பீடாக இருந்தாலும் இல்லை கட் பீடு டியூப் பீடு எதுவாக இருந்தாலும் அதில் மட்டும் உங்களுடைய நீடில் உள்ளே விட்டு திருப்பி உள் பக்கத்துலேருந்து வெளி பக்கமாக உங்களுடைய ப்ளவுஸில் குத்துனீங்கன்னா உங்களுடைய நீடில் கரெக்டாக வந்து அதாவது அந்த ப்ளவுஸ் கூட அந்த ஹேங்கிங் வந்து கரெக்டாக இதுவாகிடும். தென் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் போடும்போதே கொஞ்சம் இழுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். நீங்கள் முதல்ல பின்னாடி இருக்க பீடு வந்து டைட் ஆகிடுச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க பீடு வந்து இழுத்திங்கன்னா பின்னாடி இருக்க பீடு வந்து அதாவது ஹேங்கிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக தான் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு கையால் முன்னாடி இருக்க ஹேங்கிங்கை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ போட்ட ஹேங்கிங் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஹேங்கிங் வந்து முன்னாடி இருக்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது பேக் சைடில் இருக்க ஹேங்கிங் வந்து சீக்கிரம் வந்து டைட் ஆகாது, உங்களுக்கு இதாகும். இன்னும் பெட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் வந்து டைட் ஆகாமல் கரெக்டாக அந்த ஸ்டேஜில் இருக்கிறது எப்படின்றது உங்களுக்கு இன்னும் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஹேங்கிங் போகிறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லாக் நல்லா செக்யூர் ஆகிடுச்சுன்னு நீங்கள்
வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிங்கன்னா உங்களை சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நீங்களே கட் பண்ணுற வரைக்கும் அது வந்து பிரியாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் அதாவது அந்த ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹேங் ஆகுதுன்றது. சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில், இந்த ஐடியோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து செஞ்சு தரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.